அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள அரிசி டப்பால இப்ப நான் சொல்ல போற பொருளை யாருக்குமே தெரியாம ரகசியமான முறையில நீங்க மறைச்சு வச்சாலே போதும். நம்ம கிட்ட இவ்வளவு பணமான சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவசியம் உடனடியா உங்களுக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி தரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல இத மட்டும் நீங்க எழுதி என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. முதல் சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 8/8ங்கிற பவர்ஃபுல்லான ஒரு சேர்க்கை இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி மத்தியானம் 2:33 வரைக்கும் இருக்கு. இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசம் 8ஆம் தேதி. அந்த வகையில 8/8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு 9/9ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 2:34 மேல நமக்கு நவமி திதி இருக்கு. இந்த நவமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, அது மட்டும் இல்லாம பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் 897. இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த 2025வது வருஷம் ஃபுல்லாவே இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு அடிக்கடி வரும். இந்த மாதிரியான நாட்களை நாம மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாசம் 8ஆம் தேதி. இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897ங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி. இந்த 21ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 3. இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த நாள் பல அற்புதமான அபூர்வமான சேர்க்கைகள் நிறைஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்ப சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அப்படி இல்லனா இந்த வீடியோவை லேட்டா தான் பாக்குறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன பெஸ்டான டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா தான் செய்யணும். அப்பதான் அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ தெரியாம நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி டப்பால மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி மத்தவங்களுக்கு நீங்க சொல்லலாம். இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கங்கறத மட்டும் சொல்ல வேண்டாம். இத மட்டும் இந்த பரிகாரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த டைமுக்கு நீங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பிரியாணி இலைய எடுத்துக்கோங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பிரியாணி இலை இருக்கக்கூடிய இடத்துல பணம் மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில தாந்திரிக பரிகாரங்கள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்காக பிரியாணி இலைய நாம பயன்படுத்துறோம். ஒரு பிரியாணி இலைய எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்க வரைய வேண்டிய சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பலை பிரியாணி இலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இதுக்கப்புறமா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அஃபர்மேஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அஃபர்மேஷனை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலையை எடுத்து கொண்டு போய் நீங்க அரிசி வச்சிருக்கக்கூடிய டப்பால மறைச்சு வச்சிருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம், மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க மறைச்சு வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த அரிசி. மங்கள காரியங்கள்ல முதல் இடம் இந்த அரிசிக்கு உண்டுன்னே சொல்லலாம். அந்த வகையில சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமை நாள்ல அரிசியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா கை மேல உடனடியா நமக்கு பலனை கொடுக்கும். 1 மாசம் வரைக்கும் இந்த பிரியாணி இலை அப்படியே இருக்கட்டும். அது வரைக்கும் இந்த டப்பால அரிசி தீராத மாதிரி பாத்துக்கோங்க. அரிசி குறைய குறைய இந்த டப்பால அரிசிய நீங்க நிரப்பி வச்சிருங்க. 1 மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.